ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே வேதம் சொல்லுகிறபடி நான் உங்களோடு உலாவி உங்கள் தேவனாக இருக்கிறேன் என்று சொன்னபடி எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ ஒன்று பார்க்க பரலோகத்தில் இருந்து நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே உலாவுகிற தெய்வமே, எங்களோடு கூட இந்த நாளிலும் இந்த வார்த்தை மூலமாக பேசுவீராக. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே அது உயிருள்ளதாக இருக்கிறது. அதுதான் இன்றும் இந்த கிறிஸ்தவம் உயிருள்ளபடி ஜீவிக்கிறது ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே பேசுகிற நான் ஒரு அற்பமான மனுஷனாக இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உங்களுடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உங்களுடைய வார்த்தையிலே மகத்துவம் உண்டு ஆண்டவரே. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது தேவ பலனாக இருக்கிறோன்னு சொல்லுவோம். இந்த நாளில் உங்களுடைய சமூகத்திலே பேசுகிற என்னை வார்த்தை பேசுகிற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பலனை தருவீராக. கேட்கிற இனங்கள் மத்தியில் அது 100 பலன் கொடுக்க கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவர். அது நல்லெண்ணத்தில் விழுந்தது விதையைப் போல 100 பலன் கொடுக்க கர்த்தர் செய்கிறார். எங்கள் எல்லாரும் இந்த வேலையும் ஒப்புக் கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வேலை இந்த நேரம் ஆண்டவரே அது வெளியேறப்பட்டதாக இருக்குது. மனுஷர் ஆண்டவரே பிரயாதியர் மத்தியிலே அறியாத மக்கள் மத்தியில் இது ஒரு ஆண்டவரே ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனம் போல இருக்கலாம். ஆனாலும் இந்த நேரம், இந்த வேளை, இந்த காலம் நம்முடைய சமூகத்தில் இது வெளியேறப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களுடைய தகப்பன், நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உங்களுடைய வீட்டிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறோம், பேசுவீராக. பேசும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னபடி ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னோட கூட இருந்து நீர் பேசுவீராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கவும் தயவும் எங்கள் எல்லாரோடும் கூட இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கொண்டாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகி அது நம்மிடத்திலே பெருகுவதாக. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அதான் நம்முடைய இந்த 2 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் தான் தாவி சொல்லுவேன். அடிக்கடி நான் சொல்லுகிற வாசனம், இது எனக்கு பாராட்டின முடிய கிருபை நாம் பெருசு. காரணம், என் ஆத்மாவை பாதாளத்தில் இல்லை ஆழ்ந்த பாதாளத்திலிருந்து தப்பி வைத்தேன். நான் சொல்கிறேன் என்னென்னா, நரகத்திலிருந்து என்னை தப்பி வைத்திருக்கேன். பாருங்க, தாவி அப்படியே வாழ வேண்டிய ஒரு மனுஷன். அவன் தெரியும் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், இந்த பூமியில் உள்ளதெல்லாம் போயிடும். ஆனால் போகாத ஒன்று கர்த்தர் தான். கடைசி நாளிலே நம்மளோட கூட வருது ஒன்று இந்த ஆண்டவரான்னு சொல்லி அவன் தெரியும். அதனால தான் சொல்கிறான், எனக்கு பாராட்ட முடியும். புதிய ராஜ்ய பாருங்க தாவிது. அடிக்கடி நான் சொல்கிற காரியம் சில பைபிளில் சில வசனங்கள் பசுமர தானியை போல நமக்கு அப்படி இருக்குது. சோதம் குமராவை அழிக்க போகிறாங்க. புதர்கள் வந்து சொல்கிறாங்க உனக்கு இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், உனக்கு யார் யார் இருக்கிறாளோ அவள் கூடினு வெளியில் போகணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் போது, லோத்து ஸ்தலத்தை அழிக்க போகிறோம்னு சொல்லி துதர் வந்து சொல்கிறாங்க, இந்த இடத்த நாங்கள் அழிக்க போகிறோம், உனக்கு யாரெல்லாம் இருக்காலும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி தாமதித்து கொண்டிருக்கும் போதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. என்ன செய்தாரோ தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவன் கரத்தை பிடித்து இழுத்து ஜீவன் தப்போடி போன்னு சொல்லி சொல்லியிருப்பார். வசனங்கள் எல்லாம் நம்முடைய சும்மா வாசிச்சுட்டு போகிற மொழியை அது நம்முடைய வாழ்க்கையில் அது நாம் நினைச்சு சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால், கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கம். இடத்துக்காக லோத்து மேலே ஆண்டவர் இறக்கப்படுத்திருக்கிறார். லோத்து பிரிஞ்சு போயிட்டார் அவர் ஆபத்து. வேதம் சொல்வது பேதில் சொல்வது நீதிமானாகிய லோத்துன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியாய் சொல்லுவதை நாங்கள் பார்க்கணும். அதனால் சொல்கிறா, நீர் எனக்கு பாராட்டின தாய் சொல்கிறா, நீ எனக்கு பாராட்ட முடிக்கிற பாருங்க. நாங்கள் இலங்கையில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தோம். யோசிச்சு பார்க்குமா, இந்த இடத்துல வந்து ஆண்டவர் நம்ம எங்கேயோ ஒரு கொரோனாவில் எங்கேயோ ஒரு மூலையில் நாங்கள் இருந்தோம். சொல்கிற தாயின் கருவிலே என்னை கண்டு கொண்டு நம்முடைய ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலே நமக்கு இது உலகத்தார் நம்ம பார்த்து பைத்தியக்காரன் சொல்கிறது சாதாரணம். ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாகி அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிள்ளைகள். அவங்க மத்தியில் நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல வந்து எதை கத்திட்டு போகிறோம் மட்டும் ஒரு நாள் வரும். புத்தகத்தை எடுத்து போடுவார் ஆண்டவர். எல்லாம் இந்த கடவுள் படைத்த இந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. கணக்கு விளக்கில் அப்படியே கம்ப்யூட்டர் டிஜிட்டல் சிஸ்டம் எல்லாம். இப்போ நீங்கள் போய் டிமாண்டே போனீங்கன்னா உங்களோட வந்த காலம் எல்லாம் அப்படியே வரும். இந்த சாதாரண அந்த மனுஷனை இப்படி செய்வானா இருந்தால் நம்முடைய அது படைத்த கடவுள் ஞானத்தை கொடுத்த கடவுள் கடவுளுக்கு எப்படி இருக்கும்?
எப்படி வச்சுட்டு பாருங்களேன், சுரேஷ் சார் டீட்டெயில்ஸ் எடுத்து போடுன்னு சொன்னால் எல்லாம் பேர் கம்ப்யூட்டரில் என்னென்ன செய்திருக்கேன், எனக்காக என்ன செய்தா, எவ்வளோ அநியாயம் செய்தா, எவ்வளோ நல்லது செய்தான்னு சொல்லி. ஆண்டவர் சும்மா இல்லை. இந்த இடத்துல நாங்கள் காலையில் எழும்பி பிள்ளைகளோட கஷ்டப்பட்டு இந்த இடத்துல ஆண்டவர் கடவுளை தொடர்ந்து அந்த உணர்வு நமக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆண்டவர் கடவுள்கிட்ட போகணும்னு சொல்லி அந்த உணர்வு வருது பாருங்கள். அதே பெரிய ஒரு விஷயம், காரியம். கடவுள்கிட்ட இந்த இடத்துல வந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பாருங்கள், நாங்கள் யுத்த பூமியில் இருந்தாங்க, மரணத்தோடு போகிறான் பாருங்கள். மரணத்தோடு சாவிது யோனத்தான் சொல்கிறான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் சொல்லி. மரணத்துக்கும் எனக்கும் உன் அப்பா எப்பயாவது என்னை கொன்றுவான்னு சொல்லி. அதே போல தான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான். எப்படியோ ஆனால் கர்த்தர் தப்பு வச்சார். கேட்டுப்பாரு, போகிற இடமெல்லாம் எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பி வந்துட்டேன். கடவுள் நம்மை தப்பி வைத்து இந்த காரணம்னு சொன்னால் இந்த இடத்துல நிற்கணுன்ற கடவுளுடைய ஒரு அனாதி தீர்மானம். உங்களையும் அப்படித்தான் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்ம இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் சும்மா கண்டபடி நான் ஒரு இது இல்லாமல் தெரிகிற மொழியை கடவுள் என்னையும் உங்களையும் ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் உண்மை. நமக்கு இது தெரியல. அதனால் சொல்கிறான், எனக்கு பாராட்டு நம்முடைய கிருபை பெருசு, என் ஆத்மாவை நரகத்திலிருந்து பாதாளத்திலிருந்து தப்பி வச்சோன்னு சொல்லி அங்கே சொல்கிறேன். நாங்கள் பார்க்கிறோம் உங்களையே நாங்கள் கிடந்தோம்னு சொல்லி. அதாவது வந்து கடவுள் வந்து என்னையும் உங்களை நேசிக்கிறார். ஏன் சொல்லுவார், தடக்கி விழுந்தால் சேற்றில் வந்து விழுகிறதான் நம்ம சேர்ச்சை வச்சுருக்கிறார். நாம் ஒரு காலத்தில் ஆரம்ப நாட்களில் நாங்கள் சேர்ச்சுக்கு போகிறோன்னு சொன்னால் ஜமல் இருந்தாங்களே தெரியும். நான் இருந்த ஒரு காடு, ஒரு கிராமம், சனி ஞாயிறு பஸ் இல்லை அந்த இடத்துல. நானே இதை சொல்லணும்டா நீங்கள் அறியணும். அதை இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த சேர்ச்சுக்கு ஆண்டவருடைய தேடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் வந்த நாங்கள் சொல்லி அன்று இந்த விதைத்த வசனங்களாக எங்களுக்கு அந்த நாட்களில் நமக்கு விதைக்கப்பட்ட வசனங்கள்லாம் இன்றும் நமக்கு கிரியை செய்ய உதவி செய்யுது. அந்த நேரத்தில் எப்படிலாம் யூடியூப் இல்லை, ஊழியக்காரர் இல்லை, பெரிய பெரிய காரியங்கள் ஒன்றும் இல்லை. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சனிஞாறு பஸ் இல்லை. 5 கிலோமீட்டர் ட்ரெயின் ஸ்டேஷன், சின்ன ஸ்டேஷன் இருக்குது. அந்த பான்பட்டி மாதிரி ஒரு ட்ரெயின் தான் வரும். அதுவும் எக்ஸ்பிரஸ் இல்லை, நிற்காது, போயிடும். அப்போ சில வேளையில் அப்படியா சனி 12 மணியோட சனிக்கிழமை 12 மணி பஸ் இல்லை. ஏறி போய் சனிக்கிழமை வாசம் கொடுத்து கலந்து இல்லாட்டி இங்கே நின்றுட்டு சனி ஞாயிறு அங்கே ஞாயிற்றுக்கிழமை நின்று ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நின்றுட்டு பிறகு ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டை போகிறதுக்கு பஸ் இல்லை. வந்து சட்டுக்கு இறங்கி ஒரு வீடுகள், எனக்கு அந்த நாட்களில் நல்ல வீடு, நல்ல நண்பர்கள் இருந்தார்கள், நல்ல குடும்பங்கள், நல்ல தலங்கள். இங்கே இண்டையெல்லாம் போய் நான் சாப்பிட்டு படுத்துட்டு அடுத்த நாள் விடியத்தான் நான் தனிமையாக இருக்கும்போது நான் அடுத்த நாள் வாங்க போவோம் என்னுடைய இடத்துக்கு. அப்படித்தான் நாங்கள் கர்த்தரை கடவுளை தேடினாங்க. அதனால தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம இப்படி இந்த எங்களோட ஓடி வந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர். ஆனால் அநேகர் இல்லை, அநேகர் காணல இன்றைக்கு. நிறைய பேர்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்ம எனக்கு கிருபையினால் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்படி நமக்கு அந்த இருந்த இடம் ஒரு சின்ன வீடு, ஒரு கிராமம், சனி ஞாயிறு பஸ் இல்லை. ரொம்ப சேர்ச்சிக்கு போக வாங்கி, ஆனால் முடியாது, ஃப்ராங்க்ஃபர்ட் போகணும். அதாவது வந்து எங்கள் ஊரில் இந்த பஸ் எடுத்து பிறகு இன்னொரு ட்ரெயின் எடுத்து அதை எடுத்து இன்னொரு ட்ரெயின் எடுத்து பிறகு ஃப்ராங்க்ஃபர்ட் போய் எஸ்பான் எடுத்து பிறகு ஊபான் எடுத்து ஊபான் தெரியும் உங்களுக்கு என்ன, அப்படி போகும் நாங்கள் சேர்ச்சிக்கு. அப்படி போய் வேற கிட்ட 9-10 மணி நேரம் அங்கே இச்சை. அது பிறகு வீட்டையும் போயிடலாம், வேறு இடத்துல தான் நாங்கள் போகிறோம். அப்படியான காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. அப்போ இந்த நாட்களில் கடவுள் நமக்கு பக்கத்தில் தந்திருக்கிறார். சேர்ச்சி தடக்கி விழுந்தால் எங்கேயும் விழணும், ஈஸி. இது என்ன சொல்லணும்னா, கடவுள் கர்த்தர் ஒன்றா நம்ம விசாரிப்பார். இது நான் யாருக்கும் மட்டும் எடுத்துக்கொண்டு வரையில, யாருக்கும் சொல்லல. கடவுள் ஒரு நாள் நம்ம விசாரிப்பார். இப்படி கிட்ட தந்தனே என்ன சேர்ச்சி, பக்கத்தில் தந்தனே, 10 கிலோமீட்டருக்குள்ள வருமா? இல்லை, நாங்கள் எத்தனையோ கிலோமீட்டர் ஜாக்கப்புறம் தெரியும், எத்தனையோ கிலோமீட்டர் போடுறாங்க. சாப்பாடு இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கெல்லாம் போய் படுத்து கடவுளை கர்த்தரை தேடின நாட்கள் உண்டு. நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அது ஒரு நாள் கர்த்தர் விசாரிப்பார். அதை இவ்வளோ விசாலமாக ஒரு இடத்த உங்களை தந்தனேன்னு சொல்லி, இவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு செய்தனேன்னு சொல்லி, ஒரு நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நினைச்சா வாரிங்க, நினைச்சா போறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உணர்வு, நம்மளுக்கு கடவுளை தேடுற உணர்வு நமக்கு வரணும். அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் நெடுக வந்தால் இப்படி தான் சொல்லணும். எந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால எல்லாரையும் வெளியில் உள்ளாரும் போய் சொல்லிடலாது. நினைச்சு நம்ம சொல்ல முடியும். அவ்வளோதான் பிடிச்சி மண்டையில் ஓடுறான். அவ்வளோதான்
கடவுள் உங்களை நேசிக்கிறபடினா தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுது. எனவே அதான் சொல்கிறான், தாவி சொல்கிறார், நீ பாராட்டு நம்முடைய கிருபை எனக்கு பெருசாக இருக்கிறது, என் ஆத்துமாய் ஆழ்ந்த பாராட்டுறது தப்பி தீரன்னு சொல்லி அங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கணும். இது என்னுடைய பிரசங்கம் இல்லை, ஆனாலும் நேரம் போய்கொண்டிருக்கு. டைம் சரி, வாசிங்க ஒரு கடக்காடு பிள்ளை. நியாயாதிபதிகள் 16:28 வாசிங்க இருக்கு. நியாயாதிபதி 18:28 16:28. வாசிக்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைந்தர்களும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. ஓகே, போதும். சிம்சோன் சொல்லுற சிம்சோனுடைய கடைசி வார்த்தை இது. சொல்லுகிறான்னு சொன்னா, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். சிம்சோனுடைய கடைசி வார்த்தை இது. சிம்சோனுடைய வாழ்க்கையில சிம்சோன் ஒரு பரிதாபமான சூழ்நிலை இந்த இடத்துல இருக்கிறார். கண்கள் பிடுங்கப்பட்டு, கையும் காலையும் விலங்கு போடப்பட்டு, ஒரு 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 சிறு பிள்ளையாண்டான் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் ஒரு வேடிக்கை பொருளாய் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சிம்சோனுடைய நிலைமை காரணம் என்ன? சிம்சோன் ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் பாருங்கள். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், வாசிங்க இருக்க 16:20 வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வழியே போவேன் என்றான். பார்த்தீங்களா? காரணம் இதுதான். கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகிட்டார், கடவுள் விட்டுட்டு போயிட்டார். எத்தனை சந்தர்ப்பத்தை கொடுத்தார் சிம்சோனுக்கு. சிம்சோனுடைய நோக்கம் என்ன சொல்லுவார்? நான் எல்லாம் செய்கிறேன், பாவம் செய்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் இதில் கிடக்கு. எல்லாட்ட போனால், அங்கே வேசிட்டு போனால், அப்படி போனால் கிடக்கு. சிம்சோன் என்னத்தை கட்டாலும் உடனே எல்லாம் அறந்து கொண்டு வெளியில் வந்துடுவார். அதே போல தான் அன்னைக்கு எப்பொழுதும் கடவுள் தன்னோட இருக்கிறான்னு சொல்லி இப்பவும் அவர் எழும்பி இருக்கிறார். சிம்சோன் எழும்பினார். அங்கே கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகி போனார். பாருங்க, கடவுள் ஒரு மனுஷனை விட்டு விலகி போவாரா இருந்தால் இதுதான் பரிதாபமான நிலைமை. கண்கள் பிடுங்கப்பட்டு, கைகாலுக்கு விலங்கு ஓடப்பட்டு, அங்கே வரைக்கிற வேடிக்கை பொருளாக அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு இது தெரியறதில்லை. நாம் எப்பொழுதும் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் நல்லா தான் இருக்கேன், பாவம் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன், நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், ஆனால் ஒன்று நடக்கலை. எனக்கு வேதம் சொல்லுகிறேன்னு சொன்னால், துர்க்கிரேயத்துக்கு தண்டனை சீக்கிரமாக நடவாதபடியினாலே மனுப்புத்தருடைய இருதயம் பாவம் செய்ய என்ன செய்கிறது? துணிகரம் கொள்கிறது. வாசிங்க இருக்க பிரசங்கி 8:12 போடுங்க. எல்லாம் செய்கிறோம், எல்லாம் நடக்குது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கையில். எல்லாம் நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கிறேன், நல்லா செய்கிறேன், பாவத்தையே செய்கிறேன், எல்லாம் சேர்ச்சிக்கும் பாரம், பாவம் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் ஒன்று நடக்கையில். பார்த்து வேதம் சொல்லுது, துர்க்கிரிகைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரனின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா? கர்த்தர் பெரிய இதை விட்டுருக்கிறார். துணிகரமாக நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம், ஆனால் ஒன்று நடக்கல. சிம்சோட நிலைமை நமக்கு வரும். அடுத்த வாசிங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறார். பார்த்தீங்களா? கடவுளுக்கு பயப்பட்டா நன்றாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சிம்சோனுக்கு சிம்சோன் எப்படி வளர்க்கப்பட்டான்னு நமக்கு தெரியும். கடவுள் கொடுத்த குழந்தை அது எப்படி வளர்க்கப்பட்டான்னு சொல்லி. ஆனால் சிம்சோனுக்கு எந்த வித பயமும் இல்லை. சிம்சோன் கடவுள் விட்டு போனது சிம்சோனுக்கு
தெரியல. அவ்வளவா சிம்சோனுடைய வாழ்க்கையில் கர்வம், என்ன ஒன்றும் செய்ய முடியாது, கடவுள் என்னோட கூட இருக்கிறார், நான் எது செய்தாலும் கடவுள் என்னோட கூட வருவான். ஆனால் ஒரு நாள் விட்டு போயிடுவார் ஆண்டவர். சொல்லி பார்ப்பார், எல்லாவற்றையும் சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சொல்லுவார், அப்படி செய்கிறார் அப்படி செய்ய, ஏதாவது ஒரு மூலம் பிரசங்கத்து மூலம், நீங்கள் வாசிக்கிற பைபிள் மூலமாக, நீங்கள் யூடியூப் மூலமாக ஏதாவது வகையில் சொல்லுவார். ஆனால் மனம் திரும்பிட்டா கர்த்தர் மன்னிச்சிடுவார். இல்லை பாப்பம் காலம் தள்ளிக்கொண்டு போவோமா இருந்துன்னு சொன்னால் ஒரு நாள் கர்த்தர் நம்ம விட்டு போயிடுவார். அதுக்கு பிறகு கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பொருளாக போயிடும், வேடிக்கை பொருளாக போட்டுருக்கோம். அதான் இங்கே சொல்கிறேன், நாங்கள் பார்க்கிறோம். சொல்லுறான், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தல். காரணம் என்ன சொல்லுங்க? சிம்சோன் அப்போ யோசிச்சிருக்கிறான். நான் பிறகு சொல்கிறேன் இந்த காரியம். வேடிக்கை பொருளாக எல்லாரையும் கூட்டிட்டு சிம்சோனை கூட்டிகிட்டு வாங்க. இங்கே சிம்சோன் அங்கே இடத்துல இதை எப்படி யோசிச்சிருப்பேன் சொல்லுங்க. வேதம் சொல்லுறது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன். நீ நல்லா இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், பாப்பா பசுத்தமாயிரு, கடவுளை வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அதை செய்யாத இதை செய்யாத, அங்கே போகாத இங்கே போகாத, நீதியின்படி நட என்று சொன்னால் நாம் கேட்கறதில்ல. இவர் யார் சொல்கிறது? நான் யார் கேட்கறது? நமக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குங்க? கடவுள். ஆனால் இந்த வார்த்தையில் கடவுளுடைய வார்த்தை நமக்கு வல்லமை இருக்குது. அதனால நான் சொல்கிறோம், நாங்கள் இந்த இடத்துல வரும்போது ஆண்டோட ஜெபம் பண்ணி இந்த என்னை தகுதிப்படுத்தணும்னு சொல்லித்தான் நெஞ்சி மண்டாடி இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல வரும்போது ஆண்டவுடைய வார்த்தை என்ன, அப்போ நாங்கள் வார்த்தையை சொல்லும்போது நாங்கள் எவ்வளவு கடவுளுக்கு பயந்துட்டு நடக்கணும். இந்த இடத்துல எல்லாரும் பிசாசும் கேட்குது, கடவுளும் கேட்குற, கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கிறார், தூதர்களும் நம்ம மத்தியில் இருக்கிறார். வேறு அப்படி தான் சொல்லுது. எனவே சரி, இந்த நாளிலும் சிம்சோன் பாருங்க, சிம்சோன் ஒரு கழுதையின் தாழ் எலும்பால் 1000 பேரை கொண்ட சிம்சோன் என்ன அவ்வளவு மாவீரன், அவ்வளோ பெரிய வல்லமை பிறந்தவன். சிங்கத்தை கொண்ட சிங்கத்தை சாக்காட்ட சிம்சோன் என்ன இப்படியா கதவு நிலையோட அந்த தெரிஞ்ச போர்டர் அந்த கதவை பிடிச்சி நிலையோட மேலே வச்சு கொண்டு இஷ்டவேளை 20 வருஷம் நியாயம் விசாரித்த சிம்சோன் இன்றைக்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். காரணம், அவருக்கு கொடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் அநியாயமாக்கி போட்டார். அவருக்கு கொடுத்த நாட்டில் எல்லாவற்றையும் அநியாயமாக்கி போட்டார். நினைச்சு பார்க்கறது இல்லை. இது காரணம் என்ன சொல்லுங்கன்னு பார்த்தா, வாசிங்க இருக்க நியாயாதிபதி 14:3 வாசிங்க. 14:3. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருசசேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரில் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண்கள் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். பாத்தீங்களா? இவ யாரு? முதலாவது 14 வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கொண்டு. பெலிஸ்தர் யாரு? புறஜாதியார், கர்த்தரை அறியாதவர்கள் பெலிஸ்தர். வேதம் சொல்லுறது அந்நிய அனுபவத்திலே அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாது. தாய் தகப்பனுடைய சொல்ல கேட்கல. தாய் தகப்பனுடைய சொல்ல கேட்காம போனா வாலிய பிள்ளைகளே கேளுங்க, கண்ணீர் உடைய இதில் என்ன சொல்றேன் நான், யார்கிட்ட பிரச்சனை இல்லை. உங்களுடைய தாய் தகப்பனுடைய சொல்ல அவங்க எப்படி இருந்துட்டு போகட்டும், உங்களுடைய தாய் எப்படி இருந்துட்டு போகட்டும், உங்களுடைய தகப்பன் எப்படி இருந்துட்டு போகட்டும், நீ நியாயம் தீர்க்காத. நீ உன்னுடைய தகப்பனை நியாயம் தீர்க்காத. அவர் அப்படி இவர் இப்படி தும்மா. இப்போ இங்கெல்லாம் ஈஸியாக சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? தும்மா மூடனே என்று சொல்லுகிறவன் எதி நேரத்துக்கு எதுவாக இருக்கிறான். மூடனே தும்மான்னு சொல்லாதீங்க. சொல்லும் போதெல்லாம் நரகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லுது. வேதம் அப்படித்தான் சொல்லுது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. மூடனேன்னு சொல்லுகிறவன் இடி நேரத்துக்கு ஏதுவாக இருக்கான், நரகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறான். உன்னுடைய தாய் தகப்பனை நீ நியாயம் தீர்க்காத. அவங்கள உன்னை பெற்று வளர்த்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு உனக்கு படிப்பு இருக்கலாம், உங்களுக்கு படிப்பு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. உங்களை வளர்த்த அனுபவங்கள் இருக்குது. எப்படி வாழும் என்ன செய்யணும் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. சொல்லாத.
தகப்பன் சொல்றத கேள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாத. ஆண்டவருடைய வார்த்தை இதெல்லாம். நல்லா கேளுங்க. ஒரு நாள் உங்களுடைய தாய் தகப்பனை அசட்டை பண்ணீங்கண்டா, தாய் தகப்பனை தாய் தகப்பனை சொல்ல கேட்கா போனீங்கண்டா, ஒரு நாள் கண்ணீர் விடுவீங்க. இதில் என்ன சொல்கிறேன் நான், ஒரு நாள் நினைப்பீங்க இந்த பைத்தியக்காரன் கத்துனானேன்னு சொல்லி. கடவுளுடைய வார்த்தை. தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. எவ்வளோ கனத்தை கொடுக்கணுமோ அவ்வளோ கனத்தை கொடுங்க. தகப்பன் இருக்க அவர் அப்படித்தான், அவ அப்படித்தான் சொல்லாத. கொடுக்க வேண்டிய கனத்தை முதலாம் வாசிங்க. வாசிங்க எபேசியர் 6:2 வாசிங்க. எபேசியர் 6:2. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் வாசிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. முதலாம் கற்பனை, கடவுள் கொடுத்த முதலாம் கற்பனை, வாக்கு தத்தம், கடவுளுடைய வார்த்தை இது. திரும்ப வாசிங்க 2வது வசனத்துல இது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும். கேளுங்க வாரிய பிள்ளைகளே, நீங்க செய்கிற காரியங்கள் நல்லா இருக்கணுமா, நீங்க படிக்கிற பாடங்களை கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கணுமா, நீங்க போகிற காரியங்களை வாய்க்க பண்ணணுமா, நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பாருங்க 2வது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். உன்னுடைய ஆயுசு கூட வேணுமா? ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா சாப்பிடாத, பெருசா செய்யலாம் செய்யுங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். அதாவது உன்னுடைய ஆயுசு, நீ நீண்ட காலம் வாழணும்னு சொன்னால் என்ன செய்ய? ஒன்றும் செய்யாத. உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் கனம் பண்ணு, கனம் பண்ணு. இது யார் இதில் பார்க்குறீங்களோ தெரியாது எனக்கு. இது 2 இதில் போகுது, பார்க்குறீங்களோ தெரியாது. உன் தகப்பனே உன் தாயம் கண் அப்படி நீங்கள் பார்க்காட்டி கண்ணீர் விடுங்க. ஒரு நாள் நினைச்சு கண்ணீர் விடுங்க. ஐயோ அந்த பைத்தியக்கார, ஐயோ என்னுடைய தகப்பன் என்னுடைய தாயை பார்த்து. இன்றைக்கு நான் நினைச்சு கண்ணீர் விடுறேன். அந்த நாட்களில் நமக்கு தெரியல அது அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்படி பாருங்க, ஒன்று நம்மகிட்ட இருந்தால் அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. அது நமக்கு இல்லையான்னு சொன்னோன்னா, அந்த குணாண்ட தாய் வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் கொஞ்சம் மனசுக்கு வேதனை. 90ஆம் ஆண்டுக்கு பிறகு என்னுடைய தாய் தகப்பனை நான் பார்க்க இல்லை. அதுக்கு முதலும் இல்லை தான், நான் ஓடுபட்டு தெரிகிறது பார்க்க இல்லை. அவன் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க இல்லை. நமக்கு அதை பற்றி அந்த நேரத்தில் நமக்கு தெரிய இல்லை. இங்கே வந்து தனித்திருக்கும் போது தான் அவங்களுடைய அருமை தெரியுது. ஐயோ, நீங்கள்லாம் உங்களோட அம்மா அப்பா ஒரு நாளும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பக்கத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அதில் அருமை தெரியலை. தாய் தப்போட இருக்கிற பிள்ளைகளுக்கு அதனுடைய அருமை தெரியலை. உங்களுக்கு கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுங்க ஒரு நாள், உங்களுடைய அம்மாவையும் உங்களோட அப்பாவையும். அப்படி நீங்கள் இதை நீங்கள் ஒரு அற்பமாக நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் தனிமையில் அல்லது இல்லாமல் இருக்கும்போது அதனுடைய இது நமக்கு தெரியும். எப்படி என்ன பண்ணுங்க, தாயின் தகப்பனையும் உன்னுடைய ஆண்டவருடைய இது கடவுள் கொடுத்த வசனம், கடவுள் கொடுத்த வார்த்தை பிள்ளைகளை. ஆண்டவருடைய என்னுடைய வார்த்தையில் ஆண்டவர் முதலாவது கற்பனை, உன்னுடைய தகப்பனையும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஒன்றும் செய்யாது. நீ நல்லா சாப்பிடு, பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கனம் பண்ணும், கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு. அவர்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு போகிறார், நீ ஏங்க இருக்காத. என்னுடைய அப்பா அப்படி, என்னுடைய அம்மா அப்படி சொல்லாத. அது கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் உணவு கொடுத்த அந்த தாய் தகப்பனம். அதனால தான் இந்த காரியத்தை திரும்ப அடுத்த வாசிங்க பாருங்க. யாத்ராமம் 20:12. யாத்ராம் 20:12.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாத்தீங்களா, நீ இருக்கிற இந்த தேசத்துல நீ நீடிச்சிருக்கணும்னு சொன்னா வசனத்தை பாருங்க. நீ இருக்கிற தேசத்துல நீ நீடித்திருக்கணும்டா உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. அப்ப இந்த தேசத்தை நமக்கு யார் கொடுத்தது? நாங்களா வந்திருக்கலாம். ஆனா திட்டமிட்டது யாரு? கர்த்தர். தேசத்திலே நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணும். அது வாலிய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான். நீங்க நினைக்கலாம் அது வாலிய தாய் தகப்பன் தான் பேசுங்க, கதைங்க, கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அது செய்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு பாருங்க, நீங்கள் கவனிச்சு பாருங்க. இந்த எங்களுக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, வெளியுள்ளது பிள்ளைகள் பாருங்க. இந்த தாய் தகப்பனை நல்லா கவனிக்கிற பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்காண்டு கர்த்தர் ஆசீர்வதிச்சு விட்டுறாரு. அவங்கள ஆசீர்வதிச்சு விடுறாரு. ஏன்னா தாய் தகப்பனையும் நல்லா கனம் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் கடவுளுடைய வார்த்தை அவங்கள ஆசீர்வதிச்சிடுவார். அது நிமித்தம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிடுவார். கவனிச்சு பாருங்க. நீங்கள் அந்த தாய் தகப்பனை கவனிக்காமல் அந்த லூசு மாதிரி தெரிஞ்ச பிள்ளைகளை பாருங்க. தாய் தகப்பனை அப்படி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் விடுபட்டு போயிருங்க. நீங்கள் ஒன்றுமுடா நீ கவனிச்சு பாருங்க. வந்து தாயை தகப்பனையும் கனம் பண்ணுங்க, அவங்க கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. அசத்தை பண்ணாங்க, டெலிஃபோன் சொல்லாதீங்க. கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு வேதம் சொல்லுவது. சிம்சோன் அதுதான் சரி. சிம்சோன் கேட்க இல்லை. தாய் தகப்பன் சொல்லி என்னத்துக்கு பெருசா அந்நிய நோத்தில் அவிசுவாசியோட பிணைக்கப்படாத. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இது. ஏன் போய் கல்யாணம் செய்கிறா பாருங்க. 1000 ஒரு 2000 ஒரு 100 உண்டு தான் அது சக்ஸஸ் ஆகுது, ஒரு சரியாக வருது. நான் போய் கல்யாணம் செய்து போட்டு அவரை நான் இழுத்து கொண்டு வந்துடுவேன்னு சொன்னால் ஏதோ 100 ஒன்று சரி வருது, இல்லையா? எல்லாம் சரி வராது. அப்படி இருந்தாலும் சரியான ரட்சிப்பிராது. கடமையாக இருக்கும் அது. ஒருவேளை படியன் ரட்சிக்கப்பட்டு மகள் ரட்சிக்கப்படாது இருப்பாங்க. அது நான் அப்படியாவது கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி கல்யாணத்துக்காக கொண்டு வர்றது. கொண்டு வந்தால் என்ன செய்யும்? ரெண்டு பக்கத்தில் நிற்கும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகணுன்ற கடமைக்காக வருவார்களுடைய அங்கே பெரிய காரியங்கள் நடக்காது. அதான் சொல்லுது வேதம், அந்நிய நோத்தில் அவிசுவாசியோட பிணைக்கப்படாது. பெருசு நீ விசுவாசியாத்த விசுவாசியை கல்யாணத்துச்சு இல்லை எங்கள் பொம்பளை எங்கள் மாப்பிள்ளை கிடைக்கணும் செய்யாமல் வேற முடியும். கடவுள் பார்த்து கொள்வார். கர்த்தர் வந்து உனக்கு உண்டாக்கின ஆண்டவர் உனக்கு ஒரு பொம்பளை ஒரு ஆண்பிளையை தர அது முடியாதா? நமக்கு கண்ணுக்கு பிரியமாக இருந்துட்டார் அவர் கண்ணுக்கு பிரியம். அதனால தான் நாங்கள் விஷயம் பெண்களை இல்லை ஆண்பிள்ளை இல்லைன்னு சொல்லி கர்த்தர் உருவாக்கின கருவில் கண்ட ஆண்டவர் ஒரு பெண்ணத்தில் ஒரு ஆணத்தில் அவரால் முடியாதா? பெருஸ்தரோடு அங்கே போய் தாய் தகப்பனுக்கு வந்து சொல்கிறாள். அங்கே பெருஸ்தர் அந்த கண்ணுக்கு பிரியமாக இருந்தால் அவரோடு நான் கல்யாணம் செய்வோம்னு சொல்லி அங்கே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பாருங்க, சிம்சோன் எப்படி வளர்க்கப்பட்ட ஒரு மகன் என்று பாருங்க. 13:8 வாசிங்க இருக்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இல்லை கூட பாருங்க சாலமோனை பாருங்க. இந்த சாலமோன் கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்டின மனுஷன். அவர் என்ன செய்யறான்னு சொன்னா அவர் விசுவாசப்பட்டிலேருந்து அவர் போயிட்டார். காரணம் என்ன சொன்னா வாசிங்க இருக்க 1 ராஜாக்கள் 11 வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியனும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜனத்தாராகிய அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். திரும்ப வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும்
ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். பார்த்தீங்களா, கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்டின மனுஷன் இப்போ பாருங்க யார் யாரெல்லாம் நேசிருக்கிறான்னு பாருங்க. மோபாவியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தார். கடவுள் முகமுகமாய் பேசின ஒரு மனுஷன். நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளுன்னு சொன்ன மனுஷன். கர்த்தர் சொன்ன விரும்புகிற இடத்துக்கு சொன்ன மனுஷன். கடவுளுக்கு ஆலயத்தை கட்டின மனுஷன். தாவீது சாக போகிறார் பாருங்க. தாவீது மரணைப்புற சாலமோனே மகனே இங்கே வா, நான் உனக்கு சில புத்தி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் பூலோத்தார் போகிற வழியில் நான் போகிறேன், நீ புருஷனாக இருந்து காரியத்தை நடத்தியன்னு சொல்லி பாருங்க இந்த இருக்குது நான் சொல்கிறேன். பாருங்க வாசிங்க 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியிலே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. தொடர்ந்து வாசிங்க. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் மேல் வீச்சிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. தகப்பன் மகனுக்கு புத்தி சொல்றார், இங்க வாப்பா சாலமோனே, நான் சாக போறேன், நான் பூலோத்தார் போற வழியில போறேன், நான் கர்த்தரோட நடந்தனான், நீயும் கடவுளோட நடவப்பா, கடைசியில் முடிவில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுகி பெருக செய்து உன்னை நல்லபடியாக நடத்துவாருன்னு சொல்லி அங்கே மகனுக்கு சாலமோனுக்கு தாவீது புத்தி சொல்லுவார். உபாகமத்தில் மோசேயினுடைய அந்த கட்டளையில் கடவுளை அன்பு கூர்ந்து அவருடைய வழியிலே நட, புருஷனாயிரு, விட்டு போகாத என்று சொல்லி ஒரு மகனுக்கு தகப்பன் புத்தி சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் இதில். ஆனால் இந்த சாலமோன் என்ன செய்கிறான்னு சொன்னால் எல்லாவற்றையும் விட்டு 11ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கிறார். கடவுளோட உறவாடுகிற பிள்ளையாக இருக்கிறார். ஆலயத்தை கட்டி நீர் இந்த இடத்துல ஜனங்கள் தேசத்தில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கும் போது இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணும்போது நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நீர் கேட்டு அதுக்கு பலனை தருவீரண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறான்னு விசுவாசிக்கிறோம் என்ற நிறைய காரியங்கள் அங்கே சொல்லுறேன் நாங்கள் பார்த்தோம். ஆலயத்தை கட்டி போட்டு அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறதை கேளுன்னு சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்குறோம். ஆண்டவர் நல்ல ஞானத்தை புத்தியை கொடுத்ததை நாங்கள் பார்க்குறோம். நிறைய காரியங்களை அங்கே சாலமோனுக்கு கர்த்தரோடு உறவாடுக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த 11ஆம் அதிகாரத்துக்கு பிறகு அங்கே சாலமோன் அங்கே அந்நிய ஸ்திரீகளோடு கடவுளை விட்டு பின்வாங்கி போனான்னு வேதம் சொல்லுகிறது. கடவுளோடு பாருங்க. அப்ப நாங்கெல்லாம் உண்மாத்திரம் சொல்லுங்க ஆகும். ஆனால் என்ன சொல்லுங்க ஆகும், கடவுள் சாலமோனை எச்சரித்தார். வாசிங்க இருக்க 4வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்கள் பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்ரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய கார்மேசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மேலோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். பாத்தீங்களா, இவ்வளவு உங்களுக்கு வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். கடவுளுக்கு ஆலயத்தை கட்டாளி பங்க அந்த எகிப்தில் அந்த அவருடைய மனைவிகள் யாரெல்லாம் என்னென்ன அவங்களுடைய தெய்வங்கள் இருக்கோ எல்லாருக்கும் ஒரு கோயில். நீ அதை வணங்குறியா, அந்த உனக்கு இந்த கோயில்,
உனக்கு இந்த கோயில், உனக்கு இந்த கோயில். இந்த வேதம் சொல்கிறது அருவருப்பானதை செய்தார்னு சொல்லி, சாலமோன் அருவருப்பான காரியத்தை செய்தார்னு வேதம் சொல்லுகிறது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அவரை விட்டு போயிட்டுது. தகப்பன் புட்டு சொல்லினார், ஏப்பா நீ கவனம், இப்படி மூசைன்ற கட்டில்படி நட, விலகி போயிடாத, புருஷனாயிரு, நல்லாயிரு, கடவுள் விட்டு போயிடாதுன்னு சொல்லி புத்தி சொல்கிறான். ஆனால் இங்கே கடவுள் எல்லாத்தையும் கொண்டு கேட்டுட்டு கடைசியாக இங்கே வந்து அருவருப்பான காரியத்தை செய்தார்னு வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ காரியம் செய்யலாம் பாருங்க. 9வது வசனம் வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கைகளையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை பாருங்களா என்ன செய்வார் ஆண்டவர்? எடுக்க மாட்டார். கடவுளை விட்டு கடவுளுடைய சொல்ல கேட்காம கடவுளுடைய வழியில் நடக்காம போகணுமா இருந்தால் ஆண்டவர் எடுக்க மாட்டார், பிடுங்குவார். திரும்ப வாசிங்க அந்த 11ஆம் வசனத்தை. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கைகளையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்தில் இருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். பாத்தீங்களா எப்படி இருக்கும்? பிடுங்க, கடவுள் பிடுங்கினா. இப்போ நான் நார்மலாக இப்போ ராய்க்கு பேனே இருக்குது, அதை எடுக்கிறேன் கையில் டெலிஃபோன் வச்சுருந்தா அதை பிடிங்கினா எப்படி இருக்கும்? அவர் ஆண்டவர் சொல்கிறா, கடவுளை விட்டு நீ கடவுளுடைய சொல் கேட்கா விட்டு கடவுளை விட்டு பின்வாங்கினா பிடுங்குவார், எடுத்துருவார், எல்லாத்தையும் எடுத்துருவாரா வசனம் சொல்லுது. அதுதான் சொல்கிறார். அதுதான் இந்த ஆகமத்தில் சொல்லப்படும், தேவனாய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள், நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாயிரன்னு சொல்லி அங்கே சொல்லுறதை நாங்கள் பார்க்கிறோம். சாலமோன் கடவுளை விட்டு அங்கே பின்வாங்கி நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததான் என்ன வாசிக்க தாய் சிம்சோனுடைய தாய் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13:8 வாசிக்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். எத்தனையா பக்கம் சொல்லுங்க? 320. ஓகே, திரும்ப வாசிங்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, மனோவா, அதாவது மனோவாவும் அவருடைய மனைவியும் அவள் சொன்ன மெலடி என்று வேதம் சொல்லுவது. 2வது வாசிங்க 13:2. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா, அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய். பாத்தீங்களா? மலடியா இருந்த அந்த அந்த மகளுக்கு தூதன் வந்து சொல்றான், நீ மலடியா இருக்க, நீ பிள்ளை பெறுவான்னு சொல்லி. அப்ப சும்மா ஒரு அவிசுவாசி, கடவுளை அறியாத மனுஷன், துன்மார்க்கத்தில் நடக்கிற மனுஷனுக்கு போய் சொல்ல தூதனோட பேச முடியுமா? இவங்க தாயும் தகப்பனும் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், ஒரு தாய் தகப்பன். வாசிங்க தொடர்ந்து. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாத்தீங்களா? இப்ப இந்த பிள்ளை எங்க போய் நிக்கிறதா பாத்தீங்களா? கடவுள் கொடுத்த இந்த பிள்ளை இப்ப எங்க போய் நிக்கிறத பாத்தீங்களா? பரிதாபமா நிக்குது, கண் பிடுங்கப்பட்டு, கையும் காலுக்கு விலங்கு போடப்பட்டு, மாவாட்டி வேடிக்கை பொருளா நிக்குது இந்த பிள்ளை. அவன் தாய் தகப்பன் கடவுள் மலடியா இருந்த கடவுள்கிட்ட மண்டாடி இருப்பாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தாருன்னு சொல்லி.
அந்த ஜெபத்தை கேட்டு தூதன் வந்து சொல்கிறான், உனக்கு ஒரு நீ மலடியாக இருக்கான்னு ஒரு குழந்தை வரும், இப்படி அந்த பிள்ளையை வளரும்னு சொல்லி. அப்படி அந்த பிள்ளையை வளர்த்து கடைசியாக அந்த பிள்ளை நிற்கிற போயிருக்கிற இடத்தை பார்த்தீங்களா? இப்போ வாசிங்க, நேரம் போகுது எனக்கு. 14 வாசிங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் 16 14 சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. ஓகே, பார்த்தீங்களா? திம்னாத்துக்கு பெலிஸ்தர் குமாரத்தியை கண்டுட்டார். இப்போ அதோண்டு அடுத்தது 16 வாசிங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு. பார்த்தீங்களா? கடவுள் கொடுத்த குழந்தை எங்க நிற்குது பார்த்தீங்களா? நசரேனா வள திராட்சரசம் ஒன்றும் குடிக்காத, அப்படி இப்படி பரிசுத்தமாயிரு, கடவுள் அவங்கள்ட்ட மன்றாடி பெற்ற குழந்தை இன்றைக்கு போய் நிற்கிற இடத்த பாருங்க. அடுத்தது வாசிங்க 16:4. அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தார். கடைசியா தெளிலாள்கிட்ட போயிட்டார். போய் பாருங்க, சிம்சோன் கல்யாணம் செய்து, சரி, இந்த தெளிலாள்கிட்ட போய் சிம்சோன் கனமுறை சோதிக்கப்படுகிறார். சிம்சோன் அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. கட்டுறாங்க, பெலிஸ்தர் வந்துட்டான், அதை பிடிச்சு கொண்டு போயிட்டா, இதே நம்ம இப்படி செய்கிறான்னு சொல்லி ஒரு யோசனை சிம்சோனுக்கு வர இல்லை. கடைசியாக அவள் என்ன செய்தால், எல்லா மயிரையும் வலிச்சு விட்டாள். இதனால் அவனுடைய பலம் இருக்கு. சிம்சோனுக்கு என்னென்னா பெருமை வந்துடுது, என்ன ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் நல்லா தான் இருக்கிறேன், கடவுள் என்னோட இருக்கிறான், நான் நல்லா தான் இருக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை. ஆனால் கடவுள் அவரை விட்டு போனது அவருக்கு தெரியல. இப்படி தான் அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கு. எனக்கு மற்றவனை பற்றி கவலை இல்லை, நானும் கடவுளும் உண்டை தான் இருக்கிறோம். யார் நினைச்சிங்கண்டா கடவுள் உங்களை விட்டு போயிட்டார்ட்டு அர்த்தம். கவனமாக இருந்து கொள்ளுங்க. சிம்சோன் தெரியல கடத்தை விட்டு போகிறது. எப்பொழுதும் போல் எழுந்திருப்பேன்னு சொல்லி, எப்போதும் போல் எழுந்திருப்பேன்னு சொல்லி எழும்பல முடியலை. ஒரு 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 பக்தியுள்ள குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளை அது. ஆனால் அன்றைக்கு போய் நிற்கிற இடம் எங்கே எடுப்பாருங்க. அதனால தான் நம்ம அடிக்கடி இந்த ஆலயத்துக்கு வந்து கடவுளை துதித்து வார்த்தையை கேட்டு கடவுளை வந்து பரிசுத்தமாக வாழ்ந்து அந்நிய நோத்தில் சேராமல் பரிசுத்தமாக அப்படி வாழ்னாங்க முயற்சி பிரசங்கம் பண்ணி முயற்சிகள் செய்கிறோம். அதனால தவறி போகிறோம் சில காரியங்கள். ஆனால் ஆண்ட இடத்துல நமக்கு மன்னிப்பு உண்டு. சிம்சோனை அதனுடைய இதே இல்லை. கடைசியில் தான் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், கடைசியாக வாட்சி நாங்கள் முடிப்போம். 16:28 வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையை பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். பார்த்தீங்களா? கஷ்டம் வரும்போது தான் கடவுள் நோக்கி கூப்பிடுறோம். கட்டப்பட்டு இருக்கிறார், கண்ணீரோடு இருக்கிறார், ஐயோ நான் எப்படியாக இருந்தேன் இப்போ வேடிக்கை பொருளாக்கி அந்த திகிட வாசிங்க அந்த பாருங்க 25 வாசிங்க இருக்க 16:25. இப்படி அவர்கள் மனமாழ்ச்சியாய் இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டவனோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தியரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோனை வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். 3000 பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கடவுள் தவம் இருந்து பெற்று ஒரு பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கடவுள் சொல்லிவிட்ட பிள்ளைய
பரிதாபமாக கண்கள் பிடுங்கப்பட்டு கைக்கு விலங்கு போட்டு இப்போ வேடிக்கை காட்டுற ஒரு மனுஷனா இருக்கிறார் இங்கே. கடவுளை விட்டு தூர போனால் இதே இப்படித்தான் நடக்கும். இப்போ கஷ்டத்தின் மத்தியில், அந்த பாடுகள் மத்தியிலிருந்து ஆண்டவரை கூப்பிடுறார். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவர் கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். அவரை பரிகாசம் பண்ண விட மாட்டார். கடைசி நேரத்தில் மனம் திரும்பிட்டான் சிம்சோன். அவன் எல்லாத்தையும் நினைச்சிருப்பான், ஆண்டவரே நான் இப்படி நடந்தேன், இப்படி இருந்தேன், தெரியாமல் இப்படி வந்து விழுந்துட்டனே, ஒரு விஷயம் மன்னிங்கண்டு யோசிச்சிருக்கலாம். மனசுக்குள்ள கண்ணீர் விட்டு கதை இருக்காது, படைவா தெளிவாக இல்லை, கூப்பிட்டான்னு சொல்லியிருக்கு, நினைச்சிருக்கலாம் இப்படியெல்லாம் இருந்தேன் நான். இப்படி என்ன சொன்னால் அங்கே சிறைச்சாலையாக இருக்கிறான், கட்டுண்டவனாக இருக்கிறான். இவர் என்ன செய்கிறது, இப்படி இந்த ஆண்டைக்கு இப்படி இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கலாம். ஆண்டவரே இப்படி இருந்தேன், இப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, விட்ட கண்ணீர் விட்டு ஏதோ நடத்திக்கலாம். ஆண்டவர் மனம் திரும்பிட்டான். அதனால தான் மனம் திரும்பின தான் எபிரேயரில் அவனுடைய விசுவாச பட்டியலில் சிம்சோன் அங்கே வந்திருக்கிறான். சாலமோன்ற பேர் இல்லை, ஆனால் சிம்சோனோட பேர் இருக்கு. சாலமோன் மனம் திரும்பிட்டான். சிம்சோன் மனம் திரும்பிட்டான். சாலமோன் ஆண்டை விட்டுட்டான். எபிரேயர் விசுவாச பட்டியலில் சாலமோனுடைய பேர் அங்கே இல்லை, ஆனால் சிம்சோனுடைய பேர் அங்கே இருக்கு. காரணம், இந்த ஒரு விஷயம் நினைந்தள்ளும். இந்த ஒரு விஷயம், ஆண்டவரே பாவம் செய்தது உண்மை, நமக்கு விரோதமான காரியம் செய்தது உண்மை, நீ சொல்ல கேட்காம போனது உண்மை, எல்லாம் உண்மை ஆண்டவரே. ஆனால் இந்த ஒரு விஷயம் நினைந்தள்ளும், இந்த ஒரு விஷயம் மன்னித்தள்ளும், நினைந்தள்ளும் ஆண்டவர். நான் இனி நல்லா நடப்பேன். நீ ஏதோ இந்த 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 வேடிக்கை, அதாவது வேடிக்கை 3000 பேருக்கு வேடிக்கை காட்டண்டா அவருடைய உள்ளத்தில் எப்படி யோசிச்சு பாருங்க. 3000 பேர் நிற்கிறாங்க, பெரிய ஒரு இஷ்டவேல, வேதம் சொல்லுறது இஷ்டவேல 20 வருஷம் நியாயம் விசாரித்த ஒரு மனுஷன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள் அவன். ஒரு கழுதையின் தாடியிலும்பால் 1000 பேரை கொண்ட ஒரு மனுஷன் இன்றைக்கு இருக்க. என்ன சொல்லுங்க, கட்டுண்ட ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மன்னிங்க. ரொம்ப மனசுக்குள்ள அழுது என்று ஆண்டவர்கிட்ட மண்டாடிப்பான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அதனால தான் அங்கே அந்த வீடு இடிஞ்சு செத்து போனான். சிம்சோன் செத்து போனதுன்னா அதோட கடைசி வார்த்தை செத்து போனது. ஆனால் மனம் திரும்புவதான சாவு. அதனால அந்த விசுவாசப்பட்டு இல்லாட்டி வராது. அதில் சிம்சோன் வந்திருக்கான்னு நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலும் ஆண்டோடைய சமூகத்தில் நிறைய காரியங்களுக்கு நான் சொல்ல நேரம் இல்லை. வந்திருக்கிற நாங்கள் யாரையும் குறித்து இந்த இடத்தில் நாங்கள் சொல்கிறதுக்கு இந்த இடத்துல நாங்கள் வர்றதில்லை. ஆண்டோடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாள் நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே நாங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்குவோம். அந்த நாங்கள் சிலவர்கள் நினைக்கிற கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார், மற்றவனை இப்படி இருந்தால் எனக்கு பரவாயில்லை, நான் நல்ல நடக்கிறேன் சொல்லி கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்படி நடக்காதபடிக்கு நாங்கள் கர்த்தரோடு தினம் ஐக்கியப்பட்டு கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு இந்த ஒரு விஷயம் நாங்கள் இன்னுமாய் கர்த்தரை விட நாங்கள் தூரமாக போயிருப்போமானால் கர்த்தரை விட நமக்கு அநேக காரியங்கள் நம்ம சுற்றி வரும். பவுல் சொல்றார், அப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்து மனம் முடிவதில்லை, கைவிடப்பட்டும் ஏதோ உண்டு. அந்த வசனம் அதுபோல தான் நமக்கு வரும். ஆனால் கர்த்தரிடத்தில் நாங்கள் மனம் திரும்பும்போது கர்த்தர் நம்மை மீண்டுமாய் நம்மை கட்டி எழுப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம ஒருவேளை நாங்கள் சேர்ச்சுக்கு வருகிறோமா, நம்முடைய இருதயம் கடவுளை விட்டு தூரம் இருக்கலாம், கடமைக்காக சில உள்ள இந்த இடத்துல நாங்கள் வரலாம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் கொண்டு வரலாம். சிலர் உண்மையாகவே நாங்கள் வர்றோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இது செய்து வர்றோம். கடவுள் எல்லாத்தையும் பார்க்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நாங்கள் யாராவது இருப்போமானால், கடவுளை விட்டு தூர போயிருப்போமானால், ஏதோ கடமைக்காக மனுஷருடைய பேச்சுக்காக, டெலிஃபோன் அடிக்கிறதுக்காக, வராட்டி ஏன் வரையில் என்று கேட்கறதுக்காக அப்படி வராதிங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கிற விஷயம், கடவுள் செய்த நன்மைகள் ஒரு விஷயம் நினைங்க. எப்படி இருந்தோம்னு நம்ம தேசத்தில் எப்படி யுத்த பூமியில் மரணத்தோடு போராடின நாங்கள், கடவுள் ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல நம்ம கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் சும்மா ஒருத்தரையும் அழைக்கிறீங்களா? இந்த எவ்வளோ ஜனங்கள் இந்த வெளியத்தில் இருக்கிறார் சொல்லுங்க. என்னதுக்கு ஆண்டவர் இருந்து பிடிச்சிருக்கார், தெரிஞ்சிருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆண்டவர் நமக்கு நீங்களும் நானும் கடவுளுக்கு தேவை, அவருடைய காரியங்களை செய்ய தேவை.
அதனால் ஆண்டவர் நம்மளை என்னை அழைச்சிருக்கிறார். அதை நாங்கள் யோசிப்போம் உணர்வுள்ள இருதயத்தோடு. இங்கே ஹார்ட்டில் இருந்து ஆண்டவர் நான் நேசிக்கும் போது, ஆண்டவர் மனம் திரும்பும் போது, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் நாங்கள் எல்லாருமாய்